ஆராதனைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி எங்கள் குழுவின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் அனைவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நாளில் ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் பரிசுத்தாவியானுடைய ஆளுகை இப்படி திருவார்த்தையினால் எங்களை ஒவ்வொருவரையும் தேற்றி வழிநடத்தி ஆற்றி பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபமேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடுகிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இந்த புதிய மாதத்திலும் நான் நம்ம எல்லாருடைய சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா என்று கர்த்தர் நம்மை செய்த நம்மை நினைத்து நாம் அவரை பாடி ஆராதனை செய்ய போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் இன்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் இன்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்ந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்ந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உண்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து
ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிப்பை தாண்டினேன் உன்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிப்பை தாண்டினேன் உன்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்வோம், நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமான இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை உயர்த்துகிற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து அப்பா உங்களுடைய செட்டைகளின் கீழே மறைத்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களை இந்த நாளிலும் ஜீவனோடு சுகத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு குறை இல்லாம ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறீரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆபத்து வருகிற நேரத்துல உங்களுடைய செட்டைகளிலே எங்களை மறைத்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய காருண்யத்தினாலும் எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஹல்லேலூயா துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. சுகமும் நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே
என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே, எங்களிடத்தில் நன்மையை எதிர்பார்க்காமல் எங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியானவரே பா உங்க கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர் இனியும் நடத்தலில் போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே, உங்க கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து இருக்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து தேசத்திற்காக, தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த பெரும் கொள்ளை நோய் பாதிப்புகள் இவைகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, தேசத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பதற்காக, ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக, துதி உண்டாக வேண்டும் என்பதற்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆண்டவருடைய அற்புதத்திற்காக நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே துதிக்கும் பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கும் பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கும் பாத்திரர், நீ ஒருவரே மங்காத பிரகாசம் உள்ளவர். உம்மை நம்புகிற, உம்மை தேடுகிற, உம்மையே பற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய பற்றுதலை, எங்களுடைய நம்பிக்கையை நீர் ஒரு நாளும் பொய்யாக்காத தெய்வம். ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேசத்திலே சுகம் கட்டவிழ்க்கப்படுவதாக, தேசத்திலே அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தேசத்திலே ஒரு பெரிய மாறுதல் வருவதாக என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். உம்முடைய அனந்த வல்லமை, உம்முடைய சர்வ வல்லமை கிரியை செய்வதாக, உம்முடைய சர்வ வல்லமை தேசத்திலே கிரியை செய்வதாக, உலகத்திலே கிரியை செய்வதாக. உமது ரட்சிப்பின் கரம் ஒவ்வொருவர் மேலும் நீட்டப்படுவதாக. பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு, பிரச்சனைகளோடு, கடன் பார சுமைகளோடு, தேவைகள் இல்லாமல் நெருக்கப்பட்டு பல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் பிறந்த வல்லமை இப்பொழுது பரவி பாய்வதாக, அவைகள் தொடுவதாக, அவைகள் விடுதலை கொடுப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்தெந்த சூழ்நிலையிலே மக்கள் இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல வலி வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே கைகளை வைத்து இப்பொழுதே ஆண்டவரே அவர்கள் கைகளை வைக்கும்படி உங்களை கேட்கிறேன். இப்பொழுது தேவன் அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார். இப்பொழுதே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லமை உங்களுடைய பலவீனங்களை தொட்டு சுகமாக்குகிறது, உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குகிறது, உங்களுடைய கட்டிகளை கரையச் செய்கிறது. தேவையில்லாத கர்ப்ப பையில இருக்கிற கட்டிகள், தேவையில்லாத சரீரத்தில் இருக்கிற கட்டிகள், தேவையில்லாத இடத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், வியாதிகள், வியாதியின் கூர், மரணத்தின் கூர் இயேசுவின் நாமத்தில் தைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம்
ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தினால் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அதை குறித்த நல்ல சாட்சிகள் நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அற்புதம் பெறுகிற மக்கள், அற்புதத்தை பெற்ற மக்கள் சுகமடைந்து அதை தேவனுடைய நாமத்திற்காக சாட்சியாக ஆண்டவரே எங்களை தொடர்பு கொண்டு சொல்ல உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்கிறார். தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபமிடுகிறோம். கர்த்தருடைய நல்ல பிரசன்னத்திற்காக, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக இருக்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபமிடுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வழிநடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காய் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பலனுள்ளதாய், மிகவும் பிரயோஜனமுள்ளதாய், மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தில் இணைந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கர்த்தருடைய வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்குவாரா என்கிற அந்த வேத வசனத்தின்படி பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென் இந்த வார்த்தையின்படி தெய்வம் ஆசீர்வதிக்க உங்களுக்காக போதகராகிய நான் வாழ்த்துகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த நாட்களில் கர்ப்பிணி பெண்களுக்காக நாம் நிச்சயமாய் ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு தேவன் தேவையான பலனை கர்த்தர் தர வேண்டும். குழந்தைகளுக்கு தேவன் பாதுகாப்பு தர வேண்டும். நல்ல வளர்ச்சிகள் இருக்க வேண்டும். அதற்கான கர்த்தருடைய கிருபை வெளிப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆன்லைன் கிளாஸஸ், சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற சில மன அழுத்தங்கள், சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற பாதுகாப்பு இன்மை சூழ்நிலைகள், இவைகளை கர்த்தர் மாற்றி நல்ல பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனால் நம்முடைய செய்தி அருமையான தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதியிலிருந்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாச வீரர் என்கிற பட்டியலில் உள்ள ஒவ்வொரு விசுவாச வீரர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் விசுவாச வீரர் பட்டியலில் உள்ள 16வது விசுவாச வீரராய் இருக்கக்கூடிய நபரை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். வேதத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்வேன்? பின்னும் நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிமியோன், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இப்படிப்பட்ட இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருக்கிற பாருங்கள், கிதியோன், பின்னும் நான் சொல்ல, அதற்கு முன்பதாக நிறைய நபர்களை குறித்து இந்த எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. பின்னும் நான் சொல்ல இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? கிதியோன். இப்ப கிதியோனை குறித்து நாம் பார்க்கலாம். கிதியோனுடைய சூழ்நிலை, கிதியோனுடைய குடும்ப பின்னணியம், கிதியோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய்
அதை போரடித்து கொண்டிருந்தான். ஆமென். நன்கு கவனியுங்கள். கிதியோனுடைய வாழ்க்கை, கிதியோனுடைய சூழ்நிலை, கிதியோனுடைய நிலைமை, கிதியோனுடைய நாட்டின் நிலைமை, கிதியோன் எப்படிப்பட்டவன்? வேதம் இங்கே தெளிவாய் சொல்கிறது. பாருங்கள், அவன் ஒரு ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தவன். அதாவது அதை இப்படி சொல்லலாம், கோதுமை களத்திலே போரடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லாத ஒரு நிலைமை அங்கே ஆலை என்று சொன்னால் திராட்சை பழத்தை நசுக்கி சாறு எடுக்கும் ஆலையின் அருகே அதன் மறைவாக உள்ள இடத்தில் கோதுமையை போரடித்த ஒரு நபர். அது மாத்திரமல்ல, மீதியானவருடைய கைக்கு தான் நிலத்தில் விளைந்த கோதுமை மணியை காப்பாற்றுவதற்காக திராட்சை பழத்தை பிழிந்து சாரெடுக்கும் ஆலைக்கு மறைவாக கோதுமை மணியை அங்கே போரடித்து அதை தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய எதிர்காலத்திற்கும் தேவை என்று நினைத்த ஒரு நபர். அப்படியானால் அங்கே என்ன சூழ்நிலை பாருங்கள். போன வாரம் நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த பொழுது தேவன் அவர்களை அந்நிய தேசத்தின் கையிலே விற்று போடுகிறார். நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே இருந்து ஒரு இரட்சகரை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு அவர்களை ஒடுக்குகிற, அவர்களை நெருக்குகிற ராஜாவை ஜெயித்து இவர்களுக்கு வெற்றி கொடுத்து 80 வருஷம் 40 வருஷம் என்று சொல்லி அமைதலான ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியே தெபோராள் காலத்திற்கு பின்பு மறுபடியும் ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால் தேவன் இங்கே இஸ்ரவேலரை பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். கவனியுங்கள், தெபோராள் காலத்திற்கு பிறகும் ஜனங்கள் தவறு செய்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள். 2ஆம் வசனத்தில், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழத்தட்டி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுடைய விவசாயங்களை, அவர்களுடைய விளைச்சல்களை அவர்கள் கஷ்டப்பட்டு விதை விதைத்து பராமரித்து அதை அறுவடை செய்கிற காலத்திலே அதை எல்லாவற்றையும் ஒன்று கெடுத்து போடவும், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மிருகங்களை ஜீவன்களையும் பிடித்துக் கொண்டு கெடுத்து அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அந்த இடத்திலே இருந்தது. இந்த பிடிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கிதியோன் என்கிற ஒரு அதே இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த அதே அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மனாசே கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இவன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது இவனை பற்றி நன்றாக கொஞ்சம் அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக காணப்படுகிறார் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கிதியோனுடைய குடும்பம் இஸ்ரவேல் கோத்திரத்தில் மனாசே கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம்,
பார்த்தீங்கன்னா அது பாதி பாதி கோத்திரம். யோசேப்பினுடைய மகன்கள் மனாசேயும் எப்ராயிமும் யோசேப்பினுடைய மகன்கள். அப்ப இந்த பாதி கோத்திரத்துல பிறந்த இந்த கிதியோன், அது மாத்திரமல்ல, அந்த குடும்பம் மிகவும் எளிய ஒரு குடும்பம். யாருடைய குடும்பம்? இந்த கிதியோனுடைய குடும்பம். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் பிறந்த எல்லாரிலும் இவன் தான் சிறியவன், கடைக்குட்டி என்று சொல்வார்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கிதியோன். அப்படி அவர் சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த கிதியோன் நன்றாக விளங்கி புரிந்து கொள்ளுங்கள். கிதியோனை நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஆளைக்கு மறைவாக, ஆளைக்கு சமீபமாக போரடித்துக் கொண்டிருந்தான். எதை? கோதுமையை. அப்படியானா ஏன் அதை எப்படி செய்தார்? என்ன காரணம்? மீதியானரும் அமலேக்கியரும் என்ன செய்தார்களாம்? கிழக்கத்தின் புத்திரரும் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் செய்கிற நேரத்தில், அறுவடை நேரத்தில் வந்து எல்லாவற்றையும் கெடுத்து அழித்து பறித்து கொண்டு போகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கிதியோன் அவர்களுக்கு பயந்து, அல்லது தன் குடும்பத்திற்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு, பிழைப்புக்கு இந்த கோதுமை மணி அவசியம், இந்த கோதுமை எனக்கு தேவை என்று அறிந்து அவர்களுக்கு மறைவாக, அவர்கள் கண்களுக்கு தெரியாமல், ஆமா, அந்த திராட்சை பழத்தினுடைய ரசத்தை பிழிந்து சாரெடுக்கிற அந்த ஆலைக்கு அருகில், அல்லது அந்த ஆலைக்கு மறைவாக, பின்புறமாகவோ அதற்கு மறைவாக இடத்தில் அவன் போரடித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர். எப்படிப்பட்ட நபர்? மீதியானின் மக்களுக்கு பயப்படுகிற ஒரு நபர். மீதியானில் வந்து விடுவார்கள், எப்பொழுது வருவார்களோ தெரியாது என்று பயந்து கொண்டு மறைவாக போரடித்துக் கொண்டிருந்தவன். ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவன். அந்த குடும்பத்தில் எல்லாரிலும் சிறியவன். அவன் ஒரு அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் முன்பதாக அங்கே யாரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவில்லை. தன்னுடைய விவசாயத்தை யாரும் அந்த ஆலைக்கு சமீபமாக யாரும் போரடிக்கவில்லை. ஆனால் இவன் பாருங்கள், கிதியோன் அந்த ஆலைக்கு சமீபமாய், அதற்கு மறைவாய் வைத்து போரடித்து எப்படியாவது கோதுமைகளை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது தனக்கும், தன் குடும்பத்திற்கும், தன் மனைவி பிள்ளைகளுக்கும் தேவை என்று நினைத்த ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலும் அதை எப்படியாவது பண்ண வேண்டும் என்ற பயத்தோடோ, அல்லது எப்பொழுது வந்து விடுவார்களோ, மீதியானில் வந்து விடுவார்களோ, அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்து அவன் கோதுமை களத்திலே போரடிக்காமல் ஆலைக்கு சமீபமாய், ஆலைக்கு மறைவாக போரடித்துக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, இரண்டாவதா இந்த கிதியோனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேர்ந்துவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. அற்புதங்கள் எங்கே? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் எங்கே? அவர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது? ஏன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். யாரிடத்துல கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஆலைக்கு அருகே போரடித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்கே பாருங்கள், திடீரென்று அதற்கு பின்பு இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில, இவன் போரடித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலைமையில பாருங்கள், 11 தான் அவர் போரடிச்சுட்டு இருக்கிறார். ஆனா ஒரு கர்வாலி மரத்தின் கீழே திடீரென்று ஸ்தோத்திரம், அங்கே பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து உட்கார்ந்து கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதற்கு தான் அந்த கர்த்தருடைய தூதன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலாகத்தான் இங்கே பாருங்கள்,
கிதியோன் சொல்லுகிறார் என்னவென்று, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு அல்லது கர்த்தர் எங்கள் ஜனங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை? நாங்கள் பயந்து நடுங்கி எப்பொழுது மீதியானை வந்து எங்களுடையவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கெடுத்துக்கொண்டு போவார்கள் என்று பயந்த நிலையிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் மறைவாய் போராடித்துக் கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? எங்கே எங்கள் தேவன்? எங்கே எங்களுடைய தேவனுடைய அற்புதங்கள்? எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் எங்கே என்று கேட்கிற ஒரு நபராக காணப்பட்டார். பாருங்கள், இப்படி கேள்வி கேட்கிற ஒரு நபர், எங்கே என்று சொல்லி கோவிக்கிற நபர், தேவன் மேல் வருத்தம் கொண்ட மனிதர். என கண்மான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலை, நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், நாம் கேள்விப்படுகிற செய்திகள், ஒருவேளை நமக்கும் ஒருவேளை தேவன் இருக்கிறாரா இல்லையா, தேவன் கூட இருக்கிறாரா இல்லையா, இவ்வளவு காலம் தேவனை தேடி ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்ததெல்லாம் எங்கே பயனில்லாமல் போய்விட்டதோ, அதற்கு ஒரு பதில் இல்லாமல் போய்விட்டதோ, அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்படுகிறோமே, அற்புதங்கள் எங்கே என்கிற பல கேள்வியோடு நீங்களும் நானும் இருக்கலாம். எனது அருமை தேவ பிள்ளையே, நிச்சயமாய் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். அப்படி கேள்வி கேட்ட அந்த கிதியோனுக்கு அங்கே கர்த்தருடைய தூதரானவர் என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்கள். 12ஆம் வசனத்திலே பாருங்கள். அவர் அப்படி சொன்ன உடனே 13ஆம் வசனத்திலே அவன் கேள்வி அப்படி கேட்ட உடனே பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சம்பவத்தை பாருங்க. இவரு பயந்து நடுங்கி ஆலைக்கு அருகே போரடித்துக் கொண்டிருக்கிறார். கோதுமை களத்திலே கோதுமை அடித்து போரடிக்க வேண்டிய நபர் பயந்து எங்கே போரடித்துக் கொண்டிருக்கிறார்? திராட்சை பழத்தினுடைய ரசத்தை பிழிந்து எடுக்கக்கூடிய ஆலைக்கு மறைவாக போரடித்துக் கொண்டிருக்கிறார். அவனை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அதற்கு அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் என் கூட இருந்தார், கர்த்தர் என் ஜனத்தோடு இருந்தார், ஏன் எனக்கு இந்த நிலைமை? எங்கே அவர்? அற்புதம் எங்கே? அதிசயம் எங்கே? ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் கேள்வி கேட்டார். அதற்கு மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் பதில் சொல்லுகிறார் பாருங்கள், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட புறப்பட்டு போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று அங்கே தேவன் அங்கே அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்காங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். எனது அருமை தேவ பிள்ளையே, நாம் கேட்கிற கேள்விக்கும் தேவன் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தத்திற்கும் ஒருவேளை சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கலாம். ஒருவேளை இதற்கும் அதற்கும் ஒரு சரியான கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது போல இருக்கு. கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பிரியமானதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை அவ்வப்போது செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக கிதியோனிடத்தில் இருக்கிற அந்த குணத்தை பாருங்க. எங்கே தேவன்? எங்கே அவருடைய அற்புதங்கள்? ஏன் எங்களை மீதியானின் கையில் விற்று போட்டு விட்டார் என்று சொல்லி கோபத்திலோ அல்லது தேவன் மேல் உள்ள வெறுப்பிலோ அல்லது தேவனை நோக்கி கேள்வி கேட்கிற ஒரு அனுபவம். அது மட்டும் இல்ல, அங்க பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னே தெரியல கிதியோனுக்கு. கர்த்தருடைய தூதனானவர்களே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக இந்த கிதியோனுடைய சூழ்நிலையை பாருங்கள். மூன்றாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். கேள்வி கேட்கிறார் பாருங்கள். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். கர்த்தர் சொன்னாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ நிச்சயமா என்ன பண்ணுவ? இஸ்ரவேலை மீதியானின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய்னு சொன்னார். ஆனா இவர் கேட்கிறார் கேள்வி. என்ன கேட்கிறார்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? எனக்கு என்ன இருக்கு? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே கிதியோனுடைய குடும்பத்தை பத்தி சொன்னேன். மனாசேயில மிகவும் எளிய குடும்பம். அந்த குடும்பத்துல கிதியோன் தான் எல்லாரிலும் சிறியவன்.
அது மட்டும் இல்ல, கேட்கிற கேள்வி, நான் எதனால ரட்சிப்பேன்? என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்னையா இருக்கு? நான் எப்படி ரட்சிக்க முடியும் இஸ்ரவேலரை? மீதியான பெரிய படைபலம் உள்ளவர்கள் இஸ்ரவேலர்களாகிய நாங்களோ எல்லாவற்றிலுமே ஒன்றுமில்லாமல் ஒடுங்கி போயிருக்கிறோம். அங்கங்கே சிதறி போயிருக்கிறார்கள். புயல்களிலும் அங்கேயும் இங்குமாய் மலைகளிலும் போய் அங்கங்கே அடைக்கலமாக்கி கொண்டு விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை போய் என்று சொல்கிறீரே, நான் எப்படி போக முடியும்? அப்படி போனால் எதனால ரட்சிப்பேன் என்று சொல்லி கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனது அருமை தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நாம் இடத்தில் பேசுகிறவர் யார் என்று தெரியாமல் அவரை பார்த்து நான் எப்படி ரட்சிக்க முடியும்? என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், என்னுடைய குடும்ப பின்னணியும் இப்படிப்பட்டது, என்னுடைய படிப்பு இப்படித்தான், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், என் வேலை இவ்வளவுதான், என் வருமானங்கள் குறைவானது, நான் எப்படி தேவனுக்கு சேவை செய்ய முடியும்? நான் எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறேன், இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன், நெருக்கப்பட்டு கிடக்கிற என் ஜனங்களை எப்படி என்னால் காப்பாற்ற முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறான், நான் உன்னை அனுப்புகிறவர், நான் உன்னை அனுப்புகிறவர். ஆமென். நான் உன்னை அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, உன்னை நிரப்புகிறவர். அதனால் ரட்சிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இருக்கும் இடத்தில் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அல்லேலூயா சொல்லும்படி, ஆமென் சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிதியோன் மூன்றாவதாக அவரிடத்தில் இருக்கிற சுபாவங்களை பாருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நான் எம்மாத்திரம், நான் எதனால வச்சிருப்பேன், என் குடும்பம் எளிய குடும்பம்னு சொல்லிட்டு வர. நாலாவதா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று தெரியாத அளவிற்கு இருந்த ஒரு மனுஷன். எப்படியா பாருங்க, இவர் கர்த்தருடைய தூதனானவரா, இவர் யாரு என்னன்னே தெரியாம அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதற்கு பதிலும் சொல்லி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்தது யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார் பாருங்க கிதியோன். அப்படி ஒரு தேவ நம்பிக்கையில் இருக்கிறார் சூழ்நிலை பாருங்க. ஏன்னா 7 வருஷமா மீதியாளர் படுத்துற பாடு, கஷ்டம், நெருக்கம், மீதியாளர் கெடுக்கிற கெடுதல் எல்லாத்தையும் பார்த்து இருதயமே அவனுக்கு ஒண்ணுமில்லாம போய் சுக்குநூறாயிட்டு. அப்படிப்பட்ட நேரத்துல இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்றாரு, உன்னை அனுப்புகிறேன் என்றாரு. கர்த்தருடைய தூதனார் பேசிட்டு இருக்கிறார். அப்பதான் அவருக்கு பேசுறது யாருமே தெரியாம, நான் உங்களிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கணும், நீ கர்த்தருடைய தூதனானவரா இல்லையா என்று நான் அறிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிற சம்பவம் இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. அப்படி அவன் சொல்லுகிறார் பாருங்கள், நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டும், நீ கர்த்தருடைய தூதனானா நான் இப்பொழுது போய் உமக்கு காணிக்கை கொண்டு வந்து உமக்கு செலுத்தும் வரைக்கும் நீ இதே மரத்திற்கு, கர்வாரி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு வேகமாய் போய் வீட்டிலே புளிப்பில்லாத அப்பா அந்த எடுத்து கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், அங்கே பாருங்கள், பலி செலுத்துவதற்காக திரும்பி வர மட்டும் இருப்பேன் என்று சொல்லியும் ஆண்டவர் அனுப்புறாரு பாருங்க. இவன் வேகமா போனா உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும், 19ஆம் வசனத்துல வாசிச்சுட்டு இருக்கேன், அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். ஆமென், அல்லேலூயா. யார் பேசுறார் கூட அப்படின்னா இதுல என்ன விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்னா, கர்த்தருடைய தூதனானவர் இப்படி நேருக்கு நேர் முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கிறத கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய மனநிலைமை. இப்படித்தான் பல நேரங்களில் எனக்கன்பான தேவ பிள்ளையை நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது, கர்த்தர் நமக்கு தரும் வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நமக்கு நேராக வரும் பொழுது, அவர் நம்மோடு பேசும் பொழுது, அவருடைய பிரசனத்தை நாம் பார்த்து அனுபவிக்கும் பொழுது, இது தேவ பிரசனம் தானா, இது தேவன் கொடுக்கிற வார்த்தை தானா, இது தேவன் என்னோடு பேசுகிற ஆலோசனை தீர்க்க தரிசனம் தானா என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபஜீவியம் குறைந்து, வேத தியானம் குறைந்து, தேவ சமூகத்தை தேடுகிறதை குறைந்து, தேவ பிரசனத்தில் இருப்பதை குறைந்து, இது தேவ பிரசனமா, இது தேவன் தானா, தேவனுடைய தீர்க்க தரிசனம் தானா என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு
நம்மை பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பாருங்கள், ஓடி வருகிறார், கொண்டு வந்து எல்லாவற்றையும் இந்த பாறையின் மேல் வைக்கிறார். உடனே அவன் கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே உட்கார்ந்து இருந்தார். பார்த்தா ஒரு கையில் இருக்கிற கோலை ஒரு நுனினால் அதை தொட்டார். அவன் கொண்டு வந்த காணிக்கையை தொட்டார். உடனே பாறையில் இருந்த அக்கினி எழும்பி அங்கே அவன் கொண்டு வந்து வைத்த அந்த வெள்ளாட்டு குட்டியுடைய அந்த ஆணத்தை ஊற்றினான். அதையும் அங்கே இருக்கிற புளிப்பில்லாத அப்பத்தையும் அங்கே இருக்கிற அந்த அக்கினி அவைகளை அப்படியே பட்சித்தது. அதை பார்த்த உடனே இப்ப நம்ம ஆளுக்கு அடையாளம் கேட்டார் இல்லையா? நீ கர்த்தருடைய தூதனானவர்னா நான் காணிக்கை கொண்டு வர வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? நீ இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. கொண்டு வந்தான், வைத்தான். தேவன் அந்த காணிக்கையை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டு அங்கே அதை ஏற்றுக்கொள்கிற அதை பார்த்த உடனே கிதியோனுக்கு அப்பொழுது ஒரு சிந்தனை வருகிறது. என்ன சிந்தனை? என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரத்துல சோத்திரம் அந்த கோலை நீட்டி நுனியை நீட்டி இறைச்சியை 21ஆம் வசனம் இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அக்கினி கற்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். ஆமென். அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறான். எதற்காக தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டு விட்டார்கள், மனம் திரும்பி விட்டார்கள், எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டு விட்டார்கள். என் ஜனங்களுக்காக நான் எப்படியாவது ஒரு இரட்சகனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கருவாளி மரத்தின் கீழே உட்கார்ந்து அவன் நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு நம்பிக்கை கொடுத்து வார்த்தை கொடுத்து அவன் அடையாளத்தை கேட்கும் பொழுது அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்து அவனுக்கு அந்த அடையாளத்தை நிறைவேற்றி முடித்து அவர் காணாமல் போனார். அதற்கு அடுத்துதான் சொல்றாரு பாருங்க, கிதியோன் 22ஆம் வசனத்துல, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ ஐயோ, எப்படி சொன்னா பாருங்க, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதன. அவன் சொன்னா, இல்ல நான் சாக போறேன், கர்த்தருடைய தூதனான முகமுகமா பார்த்துட்டேன், எனக்கு ஐயோதான், எனக்கு பயம்தான், எனக்கு மரணம் தான் சொல்லி பயப்படும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நீ என்ன ஆக மாட்டாய், அழிய மாட்டாய், சாக மாட்டாய், நீ சாவது இல்லை. அங்கே பாருங்கள், கர்த்தர் சொன்னார் 23ஆம் வசனத்துல, கர்த்தர் அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. நேரங்கள்ல தேவ பிரசன்னத்துல, ஜபத்துல, தேவ சமூகத்துல ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வரும் பொழுது நம்மை அறியாமல் தேவனோட ரகசியத்தை பேசுகிற அந்த அந்நிய வாசை, அந்த அக்கினி வாசை, அந்த லெசோ ஈஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினி வாசையை பேசி தேவ பிரசன்னத்துல நிறைந்திருக்கும் பொழுது உலகத்தை மறந்து, சூழ்நிலையை மறந்து, பிரச்சனைகளை மறந்து, ஐயோ அவ்வளவுதான், நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்ன ஆக போகுதோ, ஏது ஆக போகுதோ என்று சில நேரங்களில் பயந்து நடுங்கிற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒன்றும் நேரிட போவது இல்லை, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை, உன்னை கொண்டு அநேகரை மீட்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கபாலா சந்தர பௌடியா கபாலா துரகா. ஆமென். நீங்கள் சாவதில்லை, கர்த்தர் சொல்கிறார், நான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, தேவனால் ரட்சிப்பை கொண்டு வர போகிற தேவ பிள்ளையே, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அவர் சாவ வைப்பதற்காக அல்ல, சாவது இல்லை என்று சொல்லி உங்களையும் என்னையும் வாழ வைத்து அநேகரை வாழ வைப்ப உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, இந்த கிதியோனிடத்தில் இருக்கிற 5வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். தன் தகப்பன் குடும்பத்துக்கும் அந்த ஊர் மனுஷனுக்கும் பயந்த ஒரு நபர் கிதியோன். எங்க இருக்கு வசனம்? வாசிங்க இந்த வசனத்தை. நியாயாதிபதிகள் 6:27 பாருங்க. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு?
எதுக்காக அவன் பகல செய்யாம இரவுல செஞ்சான்? ஏன் தான் தகப்பன் குடும்பத்துக்கும் அந்த ஊர் மனுஷருக்கு ஏன் பயந்தான்? இந்த கிதியோன் பயந்தான்னு சொல்லப்பட்டிருக்க. ஏன் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒண்ணல்ல, பார்த்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை திருத்துவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மனாசே குடும்பத்துல எளிய குடும்பமா இருக்கிற அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன பாருங்க. அவங்க அப்பா பேர் ஸ்தோத்திரம் யோவாஸ். யோவாஸ் அவன் பாருங்க ஒரு பாகாலையும் தோப்பு விற்கிறதுங்களையும் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதை என்ன சொன்னார்னா, நீ பாகால என்ன பண்ணு, பாகாலின் பலிபீட தகர்க்கப்பட நீ என்ன பண்ணு, தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு என்று இந்த கிதியோனுக்கு கர்த்தர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். அடையாளத்தை சொல்லிட்டாரு. அடையாளம் சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாரு? நீ சாவதில்லை, நீ ரட்சிப்பன்னு சொல்லிட்டாரு. அப்ப முதல் டியூட்டி என்ன டியூட்டி? முதல்ல என்ன பண்ணு, வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதங்களை செய்வார். இப்ப என்ன பண்ண சொன்னார் ஆண்டவரே? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டால் செஞ்சு வச்சிருக்கிற பாகால் பலிபீடத்தை என்ன பண்ணு, தகர்த்து போடு. அடுத்து அதுக்கு அருகாமல் இருக்கிற விக்கிரக தோப்புகளை என்ன பண்ணு, வெட்டி போடுன்றார். இவன் வைராக்கியத்தோடு ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு பகல்ல சொன்ன உடனே போய் வெட்டிருக்கலாம். ஆனா பயம், என்ன பயம்? நான் குடும்பத்திலே எல்லாத்திலையும் இவன் தான் சிறியவன். அவங்க அப்பாவுக்கு பயம் இருக்கும்ல. அந்த குடும்பத்துல சாதாரணமா அந்த குடும்பம் ஒரு சிறிய குடும்பம் தான். ஆனா எவ்வளவு பேர் இந்த குடும்பத்துல இருந்தாங்க தெரியுமா? இந்த பகுதியில வாசி பாருங்க. அது மாத்திரம் இல்ல, கிதியோனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க தெரியுமா? சிறிய குடும்பம், எளிய குடும்பம் தான். ஆனா இவர்களெல்லாம் ஒரு பெரிய பெரிய கூட்டு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. நான் இப்ப அதை சொல்லவில்லை, நீங்கள் வாசித்து பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப செய்தி அதுக்குள்ளே போனா நன்றாக இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவன் சொன்னார், பலிபீடத்தை தகர்த்து போடு, தோப்பு விக்கிரங்களை வெட்டி போடுங்க. பார்த்தா இவர் பகல்ல உடனே சொன்ன உடனே செய்யாம பயந்துட்டு இரவுல வேலையாட்கள், தனக்கு கீழே இருக்கிற 10 வேலையாட்களை கூப்பிட்டுக்கிட்டு நேரா போய் பலிபீடத்தை, பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டி போட்டுட்டு நைட்டோட நைட் ஆள் எஸ்கேப். வேலை முடிஞ்சு காலையில பார்த்தா அந்த ஊர் மனுஷர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, பாகாலின் பலிபீடங்கள் வெடிக்கப்பட்டு கிடக்குது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டி போடப்பட்டு கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தில் அந்த 2ஆம் காலை பலியிடப்பட்டதுமா இருக்கு. அவர்கள் கண்டு என்ன சம்பவம்? பலிபீடத்தை இடிச்சு புது பலிபீடத்தை கட்டி, எனக்காக நீ என்ன பண்ணு, அங்கே அங்கே உங்க தகப்பனுடைய உங்களுடைய தகப்பனுடைய சோத்திரம், தகப்பனுடைய அந்த முக்கியமான சோத்திரம், அந்த காளையை கொண்டு வந்து என்ன செய்ய, நீ எனக்காக பலிபீடத்தை கட்டிய அந்த பலிபீடத்தின் மேல் விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டாய் அல்லவா, இடித்து போட்டாய், தகர்த்து போட்டாய் அல்லவா, அதில் இருக்கிற மரங்களையே வைத்து அதற்கு மேலேயே என்ன செய்ய, பலி செலுத்துன்னு சொன்னார். அப்படிப்பட்ட காரியத்தை காலையில் அந்த ஊர் மக்களும் அவருடைய தகப்பனா யோவாசும் பூரா மக்கள் பார்த்துட்டு வேகமா அவருடைய தகப்பனிடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யோவாசே, உன் மகனை வெளியே கூப்பிடு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன விஷயம்? இங்க பாருங்க, நம்ம கட்டி வைத்திருந்த பாகாலின் பலிபீடம் இடிக்கப்பட்டு கிடக்குது, தகர்க்கப்பட்டு கிடக்குது. அது மட்டும் இல்ல, விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டப்பட்டு கிடக்கிறது. அது மட்டுமா, ஒரு பலிபீடத்தை கட்டி நம்ம வச்சு கட்டின எல்லா மரத்தையும் வச்சு ஒரு காளையை வச்சு பலி செலுத்தி இருக்கிறாங்க. இது யார் செஞ்சாலும் விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, உங்க மகன் தான் இந்த தப்பை செஞ்சிருக்கிறான், அவனை வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு. வெளியே கூப்பிடுங்க. பயங்கரமான சத்தம். சில நேரத்தில் நம்ம வீட்டுல பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா வேகமா அந்த பிரச்சனைக்குரியவர்கள் வந்து உங்க பிள்ளைகளை கண்டிச்சு வைங்க, உங்க பிள்ளைகளை வெளியே கூப்பிடுங்க, அவன் இதை பண்ணாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பிள்ளைங்க சில நேரத்தில் தவறு செஞ்சு ஒளியில போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்போம், செய்வோம். அவன் செஞ்சானா இல்லையான்னு, அதை செஞ்சான்னு சொன்னா உடனே அவங்க முன்னாடியே நம்ம அடிப்போம் அந்த பிள்ளைகள். இப்ப பாருங்க, இந்த தகப்பனும் என்ன சொல்றான், யார் செஞ்சது? என் மகன் தானே. உங்களுக்கு விரோதமா செஞ்சானா இல்ல பாகாலுக்கு விரோதமா செஞ்சானா? பாகாலுக்கு விரோதமா தான் செஞ்சான். அப்படியா? அப்ப உங்களுக்கு ஏன் பிரச்சனை? பாகாலுக்கும் என் மகன் கிதியோனுக்கும் தான் பிரச்சனை. அதனால இப்ப பாருங்க,
கிதியோனுக்கு பேரு அவங்க அப்பா என்ன பேர் வைக்கிறார் பாருங்க. 32ஆம் வசனத்துல, தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளில் அவனுக்கு எருபாகால் என்று பெயரிட்டான். கிதியோனுக்கு பேர் எப்படி பேர் வருது பாருங்க. பயந்தவன் தான். அவனுக்கு என்ன பேர் வருது? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பலிபீடத்தை தகர்த்து புதிய பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தி விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டதினால் அங்கே ஒரு புதிய பெயர் கிடைக்கிறது. அந்த பெயர் என்ன? எருபாகால். ஆமென். நல்லா கவனிங்க. பாகாலுக்கு விரோதமாக தான் செஞ்சான். பாகால் அவன் என்னன்னு பார்க்கட்டும். நீங்க ஒண்ணு என்ன பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அவனுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் பாகால் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றேன். எந்த பாகால் வந்து பார்க்க போகுது? ஒண்ணு கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த சம்பவம் பாருங்கள், பயப்படுகிற ஒரு நபர் தான் இந்த கிதியோன். இப்படிப்பட்ட இந்த கிதியோன் மேல தேவன் பாருங்க, நான் ஒரு 5 காரியத்தை கிதியோனிடத்துல இருக்கிற கொஞ்சம் மைனஸ் சொல்லி இருக்கிறேன். ஆனா மைனஸ் இருந்தாலும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபரை கூடமா தேவன் வந்து பயன்படுத்த முடியும்? உலக மனுஷனுடைய பார்வையில இப்படிப்பட்ட நபர்களை பயன்படுத்த மாட்டாங்க. இவன் நமக்கு லாக்கி கிடையாது, இவனை நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம், இவன் தான் நமக்கு செட்டாமா, இவன் சரியா ஆக மாட்டான், இல்ல இந்த படிப்புக்கு இவ்வளவுதான் வேலை, இந்த இதுக்கு இவ்வளவு ஞானத்துக்கு இதுதான் பிசினஸ், இவ்வளவு பணம் தான் அவனுக்கு கொடுத்து செலவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உலக கணக்கின்படி பார்த்தால் என்ன நடக்கிறது? உண்மையாலுமே கிதியோனுக்கு விசுவாச வீரர் பட்டியல வந்திருக்கவே மாட்டார். உண்மையாலுமே பாருங்க, மனித கணக்கில் பார்த்தா இவன் ஒரு ரட்சகனாகவே நியாயாதிபதியாகவே இருந்திருக்கவே முடியாது. ஆனா தேவன் பாருங்க, அவனை பார்த்த விதம் வேறு. தேவன் இடத்துல பார்த்தது என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இரண்டாவது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ, நீ மீதியானிற இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவன் பேசுகிற வார்த்தைக்கும் தேவன் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் கொஞ்சம் கூட சேர்றதே சரி. ஆனா உண்மையாலுமே கிதியோனுடைய தேவன் பார்த்தது, மீதியானியர் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் மற்ற மக்கள் எல்லாம் பயந்து போரடிக்காம இருந்தாலும் இவன் சும்மா இல்ல, ஆலைக்கு அருகே ஆலைக்கு மறைவே கூட போரடித்து அதை எல்லாத்தையும் சேர்த்து தன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க திட்டமிட்டவன், துணிந்தவன், தைரியம் உள்ளவன், என்னாலும் பரவாயில்ல குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவன். அந்த பலத்தை தேவன் பார்த்தான். அது மட்டுமல்ல தன்னை தாழ்த்தினான். ஒரு எளிய குடும்பம், அது மட்டும் இல்ல குடும்பத்திலே எல்லாத்திலையும் நாம சிறியவன் சொல்ல தேவன் அதெல்லாம் பார்த்துட்டே வந்திருப்பார் போல. சரி இப்படியாதான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, பாப்பா உன்னை தான் நான் கூப்பிடுறேன் பாப்பா. என்ன பாஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் பயன்படுத்தணும்? வசனம் சொல்றது வாசிக்கங்க, வேகமா ஒரு சில வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்காங்க. கிதியோன் கொஞ்சம் இந்த சூழ்நிலையெல்லாம், இந்த 5 காரியத்துல பார்த்தா 5 பலவீனமான மனநிலைமையோடையும் சூழ்நிலையோட தான் கிதியோன் இருக்கிறார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? கோதுமையை களத்துல அடிக்காம ஆலைக்கு அருகே போரடிச்சவன். அது மட்டும் இல்ல, கர்த்தர் எங்கே, அற்புதங்கள் எங்கே, எங்க கூட இருந்தா ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டவர். 3வது பாருங்க, நான் ஏமாத்துறோம், எதனால வச்சிருப்பேன்? நான் ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவன், என் குடும்பத்துல எல்லாருமே சிறியவன்னு சொன்னேன். ஒரு பலவீனமான சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்கிறார். 4வது பாருங்க, கர்த்தருடைய தூதன்னா யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறார். அடையாளம் கேட்கிறார். தூதர்கள் வேற, கர்த்தருடைய தூதன்னா வேற. கர்த்தருடைய தூதனா வேற யாரும் இயேசு கிறிஸ்துவ சொல்றார். இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, யாருன்னு தெரியல. இது ஒரு விதமான பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம். நம்ம கூட பேசிட்டு இருக்கிற யாருன்னு தெரியல. சீசர்கள் அப்படிதான் சில இடத்துல ஒரு இடத்துல செஞ்சாங்க. ஏசுனார் உயிர் திறந்துட்டாரு. உயிர் திறந்து 3ஆம் நாள் அவங்களுக்கு தரிசனம் காட்டுறாரு. எங்க அவங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டு பேருக்கு கூட வந்துட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் அகப்படல. அப்ப ஏசுனார் கரையில அவங்களுக்காக கொஞ்சம் அப்பத்தை சுட்டு
அவங்க பாவம் பசியா வராங்களேன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க யாருக்கு என்ன பண்ண அவங்களுக்கு தெரியல. அப்புறமேல தான் தெரியுது, ஆஹா ரபி நம்ம போதவர், நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க கண்கள் திறக்கப்படுது. அது ஒரு ஆவிக்குரிய பலவீனமான ஒரு நபர். இப்படிப்பட்ட ஒரு நபரை பாருங்க, தேவனை பலவீனங்களில் உதவி செய்யறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு கிதியோனை தேவன் எடுத்திருக்கிறாரா பாருங்க, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரத்தில் மனுஷர்கள் பாருங்களேன், என்ன இது உங்களால முடியுமா, இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, சூப்பரா செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சும்மாவாவது பீழ்த்திடுவாங்க. ஆனா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இவன் பாருங்க தன்னுடைய பலவீனத்தை எல்லாம் உள்ளது அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்றான். அதனாலதான் என்னமோ தெரியல, உள்ளதை அவன் உள்ளது என்று சொன்னதினாலோ கர்த்தர் அவனை, உன்னைதான்பா நான் தேர்வு செய்ய போறேன், உன்னை வச்சு நான் செஞ்சாதான் ஏன் நாமும் என்ன பண்ணப்படும், மகிமைப்படும். நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ பலவீனமானவன்னு சொல்றியா, நான் உன்னை பலப்படுத்துறேன். அடுத்து பாருங்க வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. ஆமென். கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டு கிதியோனை அழைச்சதுக்கு என்ன காரணம்னா, அவன்கிட்ட இருந்த ஒருவேளை பலவீனமான சில இந்த சுபாவங்களா கூட இருக்கலாம், பேச்சுகளா இருக்கலாம், கொஞ்சம் ஆவிக்குறை குறைபாடுகளா கூட இருக்கலாம். கொஞ்சம் ஆண்டவர் மேல வருத்தத்தோட இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வரணும்னு நினைச்சவன் தான். ஆனா ஆண்டவர் மேல இப்படிதான் இருந்தான், அடையாளம் கேட்டவன் தான், அவரை பார்த்தோன்னே தெரியாம தான் இருந்தான். ஆனா ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குன்ற அளவுக்கு கொஞ்சம் பக்தியானவன் தான். ராமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளையே, ஆமென். இந்த வசனம் பாருங்க, உலகத்தில் பலமானவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்துல பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். என கண்பான தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்பத்திலும் நம்மை சுற்றிலும் நம்முடைய சமுதாயங்களிலும் நம்முடைய தேசத்திலும் கிராமத்திலும் பட்டணத்திலும் கூட நம்மை விட பலமானவர்கள் இருக்கிறார்கள், நம்மை விட ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரை காட்டிலும் முதலாவது உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து தெரிந்தெடுத்து ரட்சித்து அபிஷேகித்து கிருபா வரங்களை கொடுத்து சபையை ஐக்கியத்தை கொடுத்து நம்மை தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நோக்கம் என்ன? நம்மை கொண்டு தேவன் ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களும் ஆக்கப்படுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்காங்க. இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அநேகருக்கு என்ன வருகிறது? நீதிமான் என்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, மீட்பு என்கிற அந்தஸ்து கிடைக்கிறது. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை என்று சொன்னால் ஆதாமை குறிக்கிறது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் என்று சொன்னால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் பிதாவின் சித்தத்தை செய்ததினால் அவர் மூலமாய் நமக்கும் ரட்சிப்பும் மீட்பும் விடுதலையும் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வும் கிடைத்திருக்கிறது. எனது அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கீழ்ப்படிதல், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய அர்ப்பணிப்பு, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பலவீனமான சூழ்நிலையிலும் ஆமென் அந்த கிதியோனை போல ஸ்தோத்திரம் சில பலவிதமான சுபாவங்களும் குணமும் பேச்சும் செயலும் நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர்
உங்களையும் என்னையும் அழைத்து, ஆமென், அப்படியே விடுகிற தெய்வம் அல்ல, நம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். நம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். இந்த கிதியோன் இப்படி சுபாவம் உள்ளவனாய் இருந்தும் தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. போதும், அப்படிங்க. இப்படிப்பட்ட பலவீனமான பேச்சுகளும் செயல்களும் சுபாவங்களும் கொண்ட இந்த கிதியோனை கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தது உடனே அவருடைய பலவீனமான பேச்சுகள், அவருடைய பலவீனமான சுபாவங்கள், பலவீனமான சிந்தனைகள், பலவீனமான செயல்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி அவன் இப்பொழுது பலனுள்ள ஒரு மனிதனாக மாறினான். நான் வாசித்தோம் அல்லவா? அன்றியும் ஆவியானவர் பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். எங்கே இருந்தோ இல்ல கிதியோனுக்கு அவன் மேல் வந்து அவனுக்குள்ளே இருந்து அவனை பலப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டு பலமானவைகளை வெட்கப்படுத்தினார். அந்த பலம் எப்படி வந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பலத்தின் ஆவியானவர். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது நாம் பயமுள்ள ஆவி அல்லது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாய் அந்த ஆவி இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன். இயேசு கிறிஸ்து ஒருவராய் கீழ்ப்படிந்ததினால், பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால், ஆமென், சிலுவையின் மரணம் வரைந்தும் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்ததினால், ஸ்தோத்திரம், இன்றைக்கு முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு, இன்றைக்கு முழு உலகத்திற்கும் மீட்பு, இன்றைக்கு முழு உலகத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால், ஸ்தோத்திரம், மீதியானியர் என்கிற, அமலேக்கியர் என்கிற, கிழக்கத்திய புத்திரன் என்கிற பிசாசின் கிரியைகளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் மீதியான கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தாரோ, அதுபோல உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களை கொண்ட மனுஷர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், மீட்டுக் கொண்டிருக்கிறார். எனது அருமை தேவ பிள்ளையே, நன்றாக விளங்கிக் கொள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் கிதியோனாய் எழுப்புகிறார், கிதியோனாய் அழைக்கிறார். நீங்கள் கிதியோனாகத்தான் நான் இருக்கிறேன், சில பலவீனமான சுபாவங்களையும் பேச்சுக்களையும் செயல்களையும் உடையவனாக இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய காத்திருக்கிறார். அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமானால், அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அதற்காக நம்மை விட்டு கொடுப்போமானால், இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றிற்கும் நாம் கீழ்ப்படிவோமானால், கீழ்ப்படுகிற தேவ பிள்ளையே, நம் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட போகிறார்கள். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த கிதியோனை கொண்டு தேவன் ராஜாக்களை, படை வீரர்களை துரத்தி வெற்றியை கொடுத்தார். கிட்டத்தட்ட பாருங்கள், 32,000 பேர் இஸ்ரவேலர்கள் கூடியிருந்த அவர்களை 31,200 பேரை தேவன் அனுப்பிவிட சொன்ன உடனே கிதியோன் பயப்படாமல் கர்த்தர் பலத்தினால், கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால் அவர்களை அனுப்பிவிட்டு வெறும் 300 பேரோடு யுத்தத்திற்கு சென்றவன். 1,20,000 பேருக்கும் அதிகமான படைபலம் உள்ள மீதியானுடைய பாளையத்திலே தைரியமாய் ஒரு நாள் இரவு அவனும் அவனுடைய வேலையாகிய பூராமும் 2 பேரும் போய் அங்கே தைரியமாய் அங்கே என்ன பேசிக் கொள்கிறார் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் கேட்டு வந்தவன். அன்று இரவே அந்த ஜாமத்திலே 300 பேரை 3 குழுவாக பிரித்து, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய வெற்றியை கண்டு தேவன் சொன்னபடியே கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு பானையை உடைத்து தீவட்டியை எடுத்து கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டதினால் மீதியானில் தப்பித்து ஓடினார்கள். ஓடின அவர்களை, அவருடைய ராஜாக்களை
தலைவர்களையும் துரத்தி பிடித்து கொள்ள தேவன் அந்த பலத்தை, கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றியை தந்தார். அப்படி போய் துரத்தி கொண்டு போகும் பொழுது 2 நாட்டின் மக்கள் ஸ்தோத்திரம் அந்த கிதியோனை அவர்கள் வித்தியாசமாய் பேசினார்கள். சுக்கோத்தின் மனுஷரும் பெனுவேலின் மக்களும் அவனை மதிக்கவில்லை. அவன் கேட்ட உதவியை கிதியோனுக்கு கொடுத்து செய்யவில்லை. அப்பொழுது அவன் சொன்னான், இதோ நான் போய் ஜெயித்து பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் ஜெயித்து திரும்ப வரும் பொழுது உங்களை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் சொன்னபடியே அப்படியே பெனுவேலின் மக்களாகிய கோபுரத்தை இடித்து போட்டான், பிடித்தான் அந்த பட்டணத்தை. அது மாத்திரமல்ல, அப்படியே சுக்கோத்தின் மனுஷருக்கு முள் காரியங்களை செய்து அந்த உடல்களை மேல் போட்டு அவன் சொன்னபடியே செய்து வெற்றி பெற்றான். ஆமென். அது மாத்திரமல்ல, மீதியானிலே ஒருவரை கூட தப்ப விடாமல் ஜெயித்து முறியடித்து கர்த்தருடைய ஜனங்களை விடுதலையாக்கி ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 40 வருஷம் மேல் அங்கே தேசம் அமைதலாய் நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதியாய் இந்த கிதியோன் காணப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்ததினால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து சாதித்து வெற்றி பெற்று இன்றைக்கும் சாட்சியாக விசுவாச வீரர் என்கிற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற இந்த கிதியோனை போல நம்முடைய வாழ்க்கையும் மாறும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாக நம்மை அர்ப்பணிங்கள். தேவன் நிச்சயமாய் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜனங்களை விசுவாசின் பிடியிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்க உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவாராக. சமாதானம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை, தேசம் சமாதானம் இல்லாமல் இருக்கிற தேசத்திற்கும், குடும்பத்திற்கும், பட்டணத்திற்கும், கிராமத்திற்கும் நம் மூலமாக ஒரு அமைதியுள்ள ஜீவியம், ஒரு சமாதானமுள்ள ஒரு ஜீவியம் நடக்க தேவன் நம்மை பயன்படுத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்டு அதை அப்படியே தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கிருபை தாரும். தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கட்டும். தேவனுடைய ஆவியானவரின் பலத்தை நம்பட்டும், விசுவாசிக்கட்டும். அவர் கொடுக்கிற கிருபைகளை, அவர் கொடுக்கிற வார்த்தைகளை, அவர் கொடுக்கிற ஆலோசனைப்படி கீழ்ப்படிந்து நடக்கட்டும், வெற்றி பெறட்டும் என்று சொல்லி அடியான் வாழ்த்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வழிநடத்தலும், காவலும் என்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் ஸ்தோத்திரம் எல்லா சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.